சைலண்டாக சம்பவம் செய்த இந்தியா. வல்லரசு நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த இந்தியாவின் ரகசிய ஆயுதம் செயற்கை நுண்ணறிவு AI என்பது இன்று ஏதோ ஒரு மாய வித்தை போல நம் வாழ்வின் எல்லா பக்கங்களிலும் பரவ துவங்கியிருக்கிறது. குறிப்பாக டெல்லியில் நடைபெற்ற இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட் 2026 மாநாடு இந்த தொழில்நுட்பம் வெறும் கணினியோடு நின்று விடாமல் நம் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு வரை எப்படி ஊடுருவ போகிறது என்பதை தெளிவாக காட்டியுள்ளது. 2026 பிப்ரவரி 18 அன்று நடந்த இந்த மாநாட்டில் தெற்காசிய நாடுகளின் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கையை AI எப்படி எளிதாக்கப் போகிறது என்பது குறித்த பல முக்கிய தகவல்கள் வெளியாகின. முதலில் சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால், அரசு வழங்கும் காப்பீட்டு திட்டங்களில் நடக்கும் ஏமாற்று வேலைகளை தடுக்க AI ஒரு காவல்காரனாக மாறப்போகிறது. இதற்காக உருவாக்கப்பட்ட தேசிய மோசடி எதிர்ப்பு பிரிவு ஆயுஷ்மான் பாரத் போன்ற திட்டங்களில் நடக்கும் முறைகேடுகளை கண்டறியும். உதாரணமாக, ஒரு நோயாளி உண்மையிலேயே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரா அல்லது காப்பீட்டு பணத்திற்காக பொய்க்கணக்கு காட்டப்படுகிறதா என்பதை AI துல்லியமாக கண்டுபிடித்துவிடும். 2026 ஆண்டு கணக்குப்படி இதனால் சுமார் 650 கோடி ரூபாய் பொதுப்பணம் வீணாவது தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டோகேஷன் எனும் வசதி மூலம் காப்பீட்டு பணம் கிடைக்க மாத கணக்கில் காத்திருக்க தேவையில்லை. கணினியே விரைவாக பரிசீலித்து பணத்தை விடுவிக்க உதவும். சிகிச்சை முறைகளிலும் பெரிய மாற்றம் வரவுள்ளது. இனி மருத்துவர்கள் மருந்து சீட்டை காகிதத்தில் எழுத தேவையில்லை. அவர்கள் சொல்ல AI தொழில்நுட்பம் அதை அப்படியே டிஜிட்டல் முறையில் பதிந்துவிடும். மத்திய சுகாதார அமைச்சர் JP நட்டா அறிமுகப்படுத்திய சாட்சி மற்றும் போத் ஆகிய திட்டங்கள் மருத்துவ தரவுகளை பாதுகாக்கவும் வெளிப்படையாகவும் கையாள உதவும். இது தவிர எக்கா கேர் போன்ற தளங்கள் நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன் என்ன மாத்திரை சாப்பிட்டீர்கள், என்ன ஊசி போட்டுக்கொண்டீர்கள் என்பது வரை அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூட விலங்குகளிடமிருந்து நோய்கள் பரவுவதை முன்கூட்டியே கணிக்கவும் காச நோயை எக்ஸ்ரே மூலம் துல்லியமாக கண்டறியவும் AI பயன்படுத்த துவங்கியுள்ளது. கல்வித்துறையிலும் AI வரவு வியக்க வைக்கிறது. பாரத் A to A என்ற புதிய கட்டமைப்பு மூலம் இந்திய மொழிகள் அனைத்திலும் பாடங்களை மாணவர்களுக்கு புரியும் வகையில் AI விளக்கும். இது கல்வியை நவீனமாக்கும் என்றாலும் எதிர்காலத்தில் ஆசிரியர்களின் வேலை என்னவாகும் என்ற ஒரு நியாயமான கவலையும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் அரசு இது மாணவர்களின் திறனை வளர்த்து இந்தியாவை உலகளவில் முதன்மை அறிவு மையமாக மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறது. சாலை பாதுகாப்பிலும் AI ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டெல்லவியூ என்ற நிறுவனம் உருவாக்கியுள்ள கேமராக்கள் ஒரு வாகனம் 230 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் கூட அந்த டிரைவர் சீட் பெல்ட் போட்டிருக்கிறாரா, இருசக்கர வாகன ஓட்டி ஹெல்மெட் அணிந்திருக்கிறாரா என்பதை துல்லியமாக காட்டிவிடும். சாதாரணமாக CCTV கேமராக்களை விட இவை பல மடங்கு சக்தி வாய்ந்தவை. அதானி மற்றும் நெடுஞ்சாலை ஆணையம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இத்தொழில்நுட்பத்தை பயன்படுத்த துவங்கியுள்ளன. இப்படி AI தொழில்நுட்பம் அபரிமிதமாக வளர்ந்தாலும் சாதாரண மனிதர்களின் மனதில் ஒரு பயம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாவற்றையும் AI செய்துவிட்டால் எங்கள் வேலை என்னவாகும் என்பதுதான் அந்த பயம். தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்தாலும் அது மனிதர்களின் உழைப்பை பறிக்காமல் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் வேகமும் மனிதர்களின் வாழ்வாதாரமும் கைகோர்த்து சென்றால் மட்டுமே இந்த வளர்ச்சி உண்மையான வெற்றியாக அமையும்.